மக்களவையிலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்ன காரணத்திற்காக திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்? தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து ஆலோசிப்பதற்காக மக்களவையில் குறிப்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சார்பாக அவை ஒத்திவைப்பு தீர்மானம் அதன் மீதான விவாதம் என்பது இன்று மறுக்கப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து திமுக எம்பிக்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முழுமையான ஒரு விவாதம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தான் கனிமொழி சார்பாக இந்த ஒரு நோட்டீஸ் என்பது மக்களவையில் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸாக வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மக்களவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக தொடர்ந்து தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் இந்த ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்து அது குறித்து ஒரு விவாதம் என்பது தொடர்ந்து மக்களவையில் மறுக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. இந்த விவகாரம் தொடர்பாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அளித்த பேட்டியை பார்க்கலாம். DMK has been forced to walk out. Because every day we've been giving adjournment motions, we've been raising the issue of delimitation in the parliament. We have not been given time to discuss the issue or we've been allowed to speak about the issue. Our Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, has called representatives and leaders and chief ministers from different states which are going to be affected by delimitation, and he has been raising this concern for a long time now about delimitation and how states which have controlled population will be affected if delimitation is going to be done based on population. The union government has not responded to it, and the only reply we got is Tamil Nadu will not be affected and pro rata we will be protected, but we want an explanation about what it means. Many political leaders from across the parties, many chief ministers have raised this concern and they have supported our leader Mr. M.K. Stalin on this issue, but we are not being allowed to discuss this in parliament or even raise it in parliament, and we want a clarity from the union government about this delimitation issue.